விட்டதை தயவு செஞ்சு பாருங்க. வினை பகை என இரண்டின் எச்சம் நினைவுங்கால் தீயச்சம் போல உரும்னு இருக்காரு. அதாவது செய்கிற வேலையையும் பகையையும் பாதிலே விடக்கூடாது. விட்டுட்டோம்னா நாளைக்கு அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அதனால தயவு செஞ்சு தீ மாதிரி அது அணைக்காம விட்ட தீ என்ன ஆகும், மறுபடியும் பிடிச்சிடும். அது போல செய்கிற வேலையை விட்டுடாத. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, பாதி கிணறு வந்தாச்சு, அதை விட்டுட்டு பின்வாங்கிறதுக்குன்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அதை முடிச்சுட்டு தான் நிற்கணும். இன்றிலை பாடுவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடி இளைப்பாருமா. பார்த்தே பாருங்க, சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடியா இருந்தா இளைப்பாருமா. மனசுல வந்து வெக்கமான சூடு சொரணை இருந்ததுன்னா நம்ம இளைப்பாருவோமா? நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளோ பயன்படணும், அந்த வல்லமையை இறைவன் நம்ம கேட்டு வாங்கணுமா வேண்டாமா? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சாதனை பூக்களை ஏந்து ஒரு செடி இருக்குங்க, பூவில் ஒரு செடியில் பூ இருக்குங்க. அந்த பூவை பூக்காம அந்த செடி ஒரு 3-4 வருஷமா அப்படியே பூக்காம இருக்குங்க. ஒரு 3-4 வருஷமா உங்கள் வீட்டில் வச்ச ரோசா செடி பூக்கவே இல்லை. நீ என்ன செய்வ சொல்லுங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிங்கி எரிஞ்சிட மாட்டீங்க? அதே மாதிரி தான் இந்த சமுதாயமும். உனக்கு டைம் கொடுக்கும், 1 தடவை 2 தடவை 3ஆவது தடவை. நீ ஜெயிக்கலைன்னா உன்னைய பிடிங்கி எரிஞ்சிடும். சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடியா இருந்தா இளைப்பாருமா. அதே போல நாமும் நல்லவர்களாக இருந்தால் நம்ம மனசுல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இளைப்பாறலாமா? என்னைக்கு இளைப்பாறக்கூடாது. வேதனை அனைத்தும் மறந்து பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. நாம எப்போதுமே செடி வந்து அந்த பூவை ஏந்தி நின்னதுக்கு அப்புறம் தான் தன்னை பட்ட கஷ்டத்தெல்லாம் முடிஞ்சிடும். 1500 மீட்டர் ஓடிட்டு இருக்கீங்க கிரவுண்ட்ல, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு ஓய்வு எடுத்தா விளங்குமா? நாசமா போயிடாது. 1500 மீட்டர் ஓடிட்டு படுத்து பாரு, சந்தோஷமா இருக்கும்ல. எந்த காரியத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதான் ஓய்வுன்றதை பத்தி யோசிக்கணும். ஓய்வு என்பதை இறப்புக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மனசுல எப்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். நோ ரெஸ்ட் அண்டில் த பெஸ்ட். புரியுதா உங்களுக்கு? சிறப்படையும் வரைக்கும் இந்த ரெஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை மனசுல வரவே கூடாது. மனசுல வச்சுக்கோ. ஓகே.